நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களும் பாத்திராக இருக்கிற அன்பின் கடவுளே, உலக தோற்றம் முதல் இந்த மனுக்குலத்தை படைத்து அதை ஆசீர்வதித்து உடைய நிறைவான இரக்கங்களின்படியே உடைய நிறைவான அருள் வரங்களை தந்து உடைய ஆவியானவர் வழியாக ஆற்றல் படுத்தி வழிநடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த நாளிலும் கிறிஸ்துவின் வழியாய் கடவுளின் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மனநிலை உடையவளாய் வாழும்படிக்கு எங்களுக்கு கற்பிக்கும்படியாக இந்த திருநாளிலே எங்களை உங்களுடைய திருமலைக்கு அழைத்து வந்திருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து நாங்கள் உமக்கு தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்போதும் நீர் பேசும் உடைய ஆவியானவர் வழியாக உடைய திருவசனங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் பிரிவு திருவசனங்கள் 19 தொடங்கி 31 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் பிரிவு திருவசனங்கள் 19 தொடங்கி. இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இயேசு தோமாவுக்கு தோன்றுதல். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன என்றார் என்பவைகளே. வேதத்துக்காக ஸ்தோத்திரம் உமக்குண்டாகுக.
தெய்வீக வார்த்தையே தீனம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைகொள்ளவே நல்லாவியை அடையும். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் உயிர் தெளிந்த ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து உயிர் தெளிந்த திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே உயிர் தெளிந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை குறித்து நாம் படிக்க கேட்டோம். விடுவிக்கும் ஆவியானவர் என்கின்ற கருப்பொருளின் அடிப்படையிலே இந்த நாளில் இந்த நற்செய்தி நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே தம்முடைய ஆவியானவர் வழியாக நமக்கு துணை செய்வாராக. விடுவிக்கும் ஆவியானவர் இன்றைய நாளிலே படிக்க கேட்ட திருப்பாடல் 116 கடவுளின் ஆசீர்வாதம். கடவுளின் மீது வைக்கின்ற நம்பிக்கையை முன்னிட்டு திருப்பாடல் ஆக்கியோர் ஏறெடுக்கின்ற மன்றாட்டு கடவுள் எந்த அளவிற்கு தம்முடைய பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறார் என்பதை குறித்து இந்த 116ஆம் திருப்பாடலிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையிலே பரிசுத்தவான்களின் மரணம் எப்படி இருக்கான்? அருமையாய் இருக்கிறது. ஆண்டவரின் பார்வையில் தூயோரின் இறப்பு அருமையாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த திருப்பாடலுடைய கடைசி பகுதியிலே எழுதப்பட்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அமைதி அருளுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க. ஆண்டவர் எனக்கு அமைதி அருளுகின்றவராய் இருக்கிறார். எனவே உயிர் வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் திருமுன் நான் வாழ்ந்திடுவேன் என்று சொல்லி திருப்பாடலாக்கியவர் சொல்லுகிறார். உயிர் வாழ்வோரின் நாடு இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் நாடு யூதேய நாடு என்பது உயிர் வாழ்வோரின் நாடு, வாழ்வோரின் நாடு என்று சொல்லி கானான் நாட்டை இஸ்ரேல் மக்கள் பார்க்கிறார்கள். நலமும் விசாலமுமான பாலும் தேனும் போடுகிற நல்ல பரந்த நாடு, அது வாழ்வோரின் நாடு. ஏனென்றால் கடவுளாகிய ஆண்டவர் என்னுடைய மூதாதையருக்கு வாக்களித்தார், அதை எனக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். அதிலே தலைமுறை தலைமுறையாய் நான் வாழும்படிக்கு அவர் என் மூதாதையருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே அங்கே நிலையான இறப்பு என்பது அங்கே கிடையாது. நிலையான இறப்பு என்பது என்ன என்றால், உடல் ரீதியாக இப்போ ஆணாதிக்க சிந்தனையிலே பார்த்தோமானால், ஒரு வீட்டில் ஆண் பிள்ளை இல்லைனாக்கா என்ன சொல்லுவாங்க, இந்த வம்சம் இதோட முடிஞ்சு போச்சு. இது ஆணாதிக்க பார்வை. சரி, அடுத்த நிலை, ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தையே ஆண் குழந்தையே ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே குழந்தையை கொடுத்திருக்கிறார். எனவே அது ஆசீர்வாதமான குடும்பம். அப்போ குழந்தை இல்லாதவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? இதுவும் ஒரு குறைபாடு உள்ள பார்வை. அப்போ எது நிறைவானது? எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது.
குழந்தை இல்லாதிருப்பது ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்? பிள்ளை பெற்றெடுத்தவரை பார்க்கிலும் அனாதி ஸ்திரீக்கு 1000 பிள்ளைகள் இல்லையா? ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான் இல்லையா? இப்போ நீங்கள் கான்வென்ட்டில் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, துறவிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கத்தோலிக்க பாதிரியார்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை. அவர்களெல்லாம் என்ன அழிஞ்சு போயிட்டாங்களா? அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த சமூகத்தை, இந்த திருச்சபையை வளர்த்திருப்பதற்காக தங்களுடைய வாழ்வை இழப்பதின் வழியாய் கிறிஸ்துவுக்காய் தங்களுடைய சிலுவையை சுமந்து கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை இந்த உலகத்திலே அறிவித்து தலைமுறை தோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி கடந்து செல்வதற்கு தங்களை ஒப்புவிப்பதின் வழியாக அவர்கள் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லையா? அன்னை தெரசா இறந்துட்டாங்களா? கல்யாணம் பண்ணல, பிள்ளைகள் இல்லை, அழிந்து போயிட்டாங்களா? பிள்ளை பெற்றெடுத்து வாழ்ந்த பெண்களை காட்டிலும் அழியாத பெயர் அவர்களுக்காக இந்த உலகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்வோரின் நாடு அப்படின்னு ஒன்னே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புரிதல். இந்த உலகம் அழிவிற்கானது, மேலே இருக்கிற உலகத்துக்கு தான் அழிவே கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே இன்னைக்கே போயிடலாமா? அதை யாரும் என்ன பண்ணுறதில்ல, ஏற்றிக்கிட்டது. அப்போ இந்த உலகத்திலே கடவுள் இல்லையா? கடவுள் எல்லா இடங்களிலும் செயலாற்றுகின்றவராக இருக்கிறார், எல்லா இடங்களிலும் வாழ்கின்ற கடவுளாக இருக்கிறார். இஸ்ரேல் மக்களின் பார்வையிலே வாக்களிக்கப்பட்ட கானான் நாடு என்பது வாழ்வோரின் நாடு. வாழ்வோரின், உயிர் வாழ்வோரின் நாட்டிலே நான் ஆண்டவரின் திருமுன் வாழ்ந்திருவேன் என்று இஸ்ரேல் மக்களுக்குள் ஒருவராக இருக்கின்ற இந்த திருப்பாடல் ஆக்கியோன். இன்னும் சரியாக சொன்னால் தாவீது அரசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலை கடந்து பார்க்கின்ற போது நாம் இஸ்ரேல் நாட்டில் இல்லை. அப்போ நாம் வாழ்கின்ற இந்த பூமி சபிக்கப்பட்டதா? இந்த நாடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவில்லையா? இங்கே ஆண்டவர் இல்லையா என்று எண்ணுகின்ற போது கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் ஆண்டவருடையது, மண்ணுலகமும் அதில் உள்ள குடிகளும் ஆண்டவருடையது. ஆகவே எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார். எல்லா இடமும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அப்போ வாழ்வோரின் நாடு என்றால் எல்லா இடமும் வாழ்வோரின் நாடு தான். அதை உணர்ந்து கொள்வதற்கு எனக்குத்தான் ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் எப்படி வரும் என்றால், ஆண்டவர் எனக்கு வாழ்வருகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் வருகின்ற போதுதான் அந்த வாழ்வோரின் மண்ணிலே நான் இருக்கிறேன். என்னை சுற்றிலும் மக்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் என்னுடைய உடன்பிறப்புகள், எல்லோருமே மனிதர்கள். நான் விழுகின்ற போது என்னை தூக்கி விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நான் மற்றவர்களை தூக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒப்படைப்பு எனக்கு இருக்க வேண்டும். விழுகின்றவரை தூக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒப்படைப்பு எனக்குள்ளாக இருக்கும்போது தான் நான் விழுந்தால் யாராவது ஒருவர் என்னை தூக்கி விடுவார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். ஆகவே விழுபவரை தூக்குதல், தாங்குதல் என்பது எல்லாருக்குமான பொறுப்பாண்மை. இந்த உணர்வுகளோடு வாழ்கின்ற போது இந்த மண் வாழ்விற்கான மண், இந்த உலகம் வாழ்விற்கானது, இது அழிவிற்கானது அல்ல என்ற எண்ணம், என்ற நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகும். கடவுள் எங்கோ இருக்கின்ற ஒன்றிலே வாழ்கின்ற கடவுள் அல்ல, அல்லது இரண்டாம் உலகம், இரண்டாவது வாழ்வு என்பதை மாத்திரமே கற்பனை செய்து கொண்டு இந்த உலகத்தை அழிவிற்கான உலகம், அழிந்து போகின்ற உலகம் என்று சொல்லிவிட்டு விசுவாசிகளை ஏமாற்றி காணிக்கையை வாங்கி அதிலே மாட மாளிகை கட்டி கொண்டு சுகபோகமாக வாழ்கின்ற ஊழியர்கள் நிறைந்த உலகத்திலே இருக்கின்றோம். இந்த உலகம் அழிவிற்கானது என்றால் எப்படி விசுவாசிகள் ஏழைகளாக இருக்கிறார்கள், ஊழியர்கள் மாத்திரம் பணக்காரராக இருக்கிறார்கள்?
ஆண்டவருடைய வருகை இன்றைக்கே வரும் என்றால் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், காணிக்கைகள் சுரண்டப்படுகிறது. ஆனால் ஊழியர்கள் மாடி மேல மாடி கட்டி கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் தான் வரப்போறார், ஏன் நீ மட்டும் ஊடுகின்ற என்று ஊழியர்களை கேட்பதற்கு யாரும் துணிவதில்லை. அதுவே அவருக்கு ஆண்டவர் ஊழியத்தை அவரை போய் கேள்வி கேட்கலாமா? ஒன்றுவதற்கும் வாழ்வதற்கும் குடிசையற்ற ஏழைகள் செலுத்துகின்ற காணிக்கைகளை ஏரோப்ளேன் வாங்கி ஓட்டுகின்ற ஊழியர்கள் வாழ்கின்ற உலகத்திலே இருக்கிறோம். அவர்கள் நம்ம பிரசங்கம் பண்ணுவாங்க, என்னென்ன இந்த உலகம் அழிவிற்கானது, ஆண்டவர் மேலே ஒரு உலகம் வச்சிருக்கிறார், எல்லாரும் போக வேண்டியதானே, எதுக்கு இந்த உலகத்தில் வாழும்? அப்போ வாழ்வோரின் நாடு எது? இதுதான் வாழ்வோரின் நாடு. கடவுள் என்னோடு இங்கே இருக்கிறார், இங்கே அரசாளுகிறார், இங்கே அமைதி இருக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் எல்லாமும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இந்த மண்ணிலே இருக்குமானால் ஆண்டவர் இங்கே அரசாளுகிறார். இது ஆண்டவருடைய ஆட்சியிலே இருக்கிறது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்துவிடக் கூடாது என்பதிலே ஆட்சியாளர்களும் கார்ப்பரேட்டுகளும் மிகவும் கவனமாக இருக்கின்றன. ஏழைகள் இல்லாத உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழைகள் எல்லாம் எல்லாமும் கிடைத்து விடும்படிக்கு அவர்களை ஆற்றல் படுத்துவது என்பது அல்ல. ஏழைகளை குடிசையோடு என்ன பண்ணிடணும்? கொளுத்தி விட்டுடணும். அப்படி கொளுத்திட்டாக்கா அங்கே ஏழைகள் இருக்க மாட்டாங்க. குடிசை இல்லாத தமிழகம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடிசைகள் இல்லை, எல்லாருக்கும் நல்ல கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் இருக்குதா? இல்லை, குடிசைகள் மட்டும். ஆனால் என்ன பண்ணுது? கட்டிக்கிட்டு எரியுது. அப்போ குடிசைகள் இல்லாத உலகம் தமிழ்நாடு இல்லை இந்த மாகாணம் என்று சொல்லி ஏழைகளின் குடிசைகளை கொளுத்தி விட்டு இந்த பாருங்க நாட்டில் குடிசையே இல்லை என்று சொல்லுவதல்ல. குடிசையிலே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முயற்சிக்கின்ற போது இந்த மண்ணுலகம் வாழ்வோரின் நாடாக இருக்கிறது. இங்கே அழிவு கிடையாது, யாருக்குமே இங்கே அழிவு கிடையாது, எல்லாருக்குமே இங்கே வாழ்வு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை அற்று போகின்ற போதுதான் தாவீது அரசு என்ன சொல்றாரு? ஒவ்வொரு நாள் விடுகின்ற போதும் காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார், என்னை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய அருள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாய் இருக்கின்றன. சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி திருப்பாடல் 4:8 படிக்கின்றோம். ஆகவே விடுகின்ற போது ஆண்டவருடைய அருள் நிறைவாக இருக்க வேண்டும், படுக்கின்ற போது ஆண்டவருடைய அமைதி நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் மன்றாடுகின்றவராய் ஒரு அரசன் தனக்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் ஏறெடுக்கின்ற மன்றாட்டு தான் அந்த மன்றாட்டு. அப்போ வாழ்வோரின் நாடு வாழ வேண்டும். வாழ்வுக்கு பின்னால் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. உயிர் இருக்கணும்னா காற்று வேண்டும். அப்போ காற்று எங்கேருந்து வரும் அப்படின்னா கடவுளுடைய ஆவியானவர். கடவுளுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வாழ்வு இருக்கிறது. ஆவியானவர் தண்ணீர்களின் மீது அசைவாடுகின்றவராக இருக்கிறார். வாழ்வு அங்கே தண்ணீர்களின் மீது என்ன இருக்கு? வாழ்வு இருக்கிறது. அப்படி தண்ணீர்களின் மீது அசைவாடி வாழ்வருகின்ற ஆண்டவர் ஒரு அமைதியற்ற நிலையிலே அடிமைப்பட்டு கிடக்கின்ற நாட்டிலே வாழ்வருகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். விடுவிக்கும் ஆவியானவராய் கடவுளின் ஆவியானவர் செயலாற்றுகிறார். எசேக்கியேல் 37:1-14 வரை படிக்கின்ற அந்த பகுதியிலே கடவுள் விடுவிக்கும் ஆவியானவராய் செயலாற்றுகிறார். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா? கல்லறையிலே இருக்கின்ற எலும்புகளைப் போல இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் நாட்டிலே சிறையிருப்பிலே மீண்டும் என் நாட்டிற்கு போவேன், என் மூதாதையருக்கு கடவுளாகிய ஆண்டவர் வாக்கு அளித்த அந்த நாட்டை நான் இனிமேல் காணப்போவதில்லை. இந்த கொடுமையான ஆட்சியாளர் கொளுத்தி போட்ட அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ளே இனி நான் போய் ஆண்டவரை வழிபட போவதில்லை
எருசலேமை இனி என் கண்கள் காணப்போவதில்லை என்று ஒவ்வொரு நாளும் தங்களுடைய மீறுதல்களை முன்னிட்டு கலங்கி தவித்த அந்த யூத மக்களை பார்த்து தான் எசேக்கியேல் சொல்கிறார். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எசேக்கியேலுக்கு மனசு உள்ள ஒரு ஆதரவு. ஏன்னா அப்படியே நாட்டுக்குள்ளே போயிட்டு உள்ள வருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் தான் பத்திரிக்கையாளர் மைக்கு யாருன்னு நின்றுவாங்க. 5 வருஷம் மைக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். 5 வருஷம் எந்த பத்திரிகையாளரும் மக்களை சந்தித்து இந்த நாடு எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்னு மைக்கை நீட்டுவதே கிடையாது. 5 வருஷம் முடிஞ்சு எலெக்ஷன் வரும். அந்த 1 மாதம் மாத்திரம் கொண்டு போய் மைக்கு கொண்டு போய் மக்களுடைய வாயை திரிச்சு அடுத்தது யார் வருவாங்க? இந்த கேள்வியை தவிர ஆட்சியாளர்கள், இந்த பத்திரிகையாளர் எந்த கேள்வி மக்கள்கிட்ட கேட்குறது? இந்த ஆட்சி எப்படி இருந்தது? நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கா? நல்ல வீட்டில் குடியிருக்கிறீங்களா? எந்த பத்திரிகையாளனாவது கேட்குறானா? எந்த பத்திரிகையாளரும் கேட்கறது கிடையாது. யார் ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறீங்க இல்லையா? ஆனால் எசேக்கியேல் அப்படி இல்லை. தினந்தோறும் மக்கள் நடுவிலே உலாவுகிறார். கடவுளுடைய ஆவியானவர் எசேக்கியேலுக்குள்ளே செயலாற்றுவதனாலே ஒவ்வொரு நாளும் மக்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை மக்களுக்குள்ளாக உலாவி கடவுள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கடவுள் இருக்கிற இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற போது அந்த மக்களுக்குள்ளாக எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை என்பது துளி அளவும் இல்லை. செத்தால் நலமாக இருக்கும், இப்படி அடிமைகளாக எங்கள் கடவுளை எங்கள் நாட்டிலே எங்கள் மண்ணிலே போய் எங்களுக்கு ஆண்டவர் எங்கள் மூதாதையர் கொடுத்த அந்த இடத்திலே போய் வழிபட முடியாத இந்த வாழ்வு எதற்கு என்று நம்பிக்கையற்று புலம்புகின்றவராய் அந்த மக்கள் இருந்தார். இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட கிறிஸ்தவர்கள் நிலைமை சனாதனத்திற்கு புறம்பாக வெளியே இருக்கின்ற அத்தனை சமய மக்களும் இன்னைக்கு இப்படி தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. சாதி வெறி மதவெறி நிறைந்த மக்கள் மத்தியிலே நாம் நம்முடைய ஆண்டவரை நம்முடைய விருப்பத்தின்படி வழிபட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் எந்த விதமான பாதுகாப்பு கவசமும் இல்லாமல் வாக்கு சேகரிக்கின்ற கூட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கொரோனா வராது. காலையிலே உதிக்கின்ற அந்த சூரியன் உதயமாகின்ற நேரத்திலிருந்து இருட்டி போகிற வரைக்கும் டாஸ்மாகில் நிற்கிறவங்களுக்கு கொரோனா வராது. ஈஸ்டர் கொண்டாடினா கொரோனா வந்துடும். பவனி போனாக்க கொரோனா வந்துடும். இதெல்லாம் மதவெறி காழ்ப்புணர்ச்சியுடைய ஆட்சியாளர் இருக்கிற நாட்டிலே இருக்கின்ற அவலம். இது ஜனநாயக நாட்டிலேயே இப்படி இருக்கிறது என்றால் காலனி ஆதிக்க நாடு பாபிலோன் நாடு இஸ்ரேல் மக்களை தன்னுடைய சொந்த நாட்டிலேருந்து அப்படியே பேர்த்து தாழ தூக்கி போய் வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு சூழ்நிலை வச்சு அவர்களை கடவுளை வழிபடக்கூடாதபடிக்கு செய்கின்ற போது அதை அவர்கள் கல்லறையிலே இருக்கின்ற அனுபவத்தோடு ஒப்பிடுகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கிறத விட குழியில் இருந்தால் நல்லா இருக்கும். பிணக்குழியில் இருப்பதும் இந்த நாட்டில் இருப்பதும் ஒன்று தான். ஏன்னா எங்கள் ஆண்டவர் எங்களால் என்ன பண்ண முடியல, வழிபட முடியல. போய் ஒரு மனுஷன் ராஜாவாக இருக்கிறான், அவன் ஒரு தங்கத்தாலான சிலையை நிறுத்திட்டு இந்த சிலையை வணங்க நான் தான் கடவுள்னு சொல்லுகிறான். நாங்கள் உயிருள்ள ஆண்டவரை வழிபடுகின்ற மக்கள் இப்படி வேற்று நாட்டிலே மனிதனை கடவுளாக வழிபடுகின்ற ஒரு அவக்கேடான நிலையிலே இருக்கிறோமே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை எசேக்கியேல் கவனிக்கிறார். அப்பொழுது கடவுள் அவருக்கு என்ன பண்ணுறார்? ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? தெரியல சாமி, உங்களுக்கு தான்
எரியும். அதன் மீது நரம்புகளும் தசையும் இரத்தமும் உருவாகி அவைகளெல்லாம் திரளான சேனையாய் எழுப்பி நிற்கிறது. மண்ணிலே ஒன்றும் இல்லாமல் இருந்து வெறுமையிலிருந்து மண்ணிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்கி அதிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தம்முடைய மூச்சுக்காற்றின் வழியாக இந்த மனுக்குலத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் வல்லவரானார். இந்த இஸ்ரேல் மக்களை இந்த பாபிலோன் நாட்டிலிருந்து விடுவிப்பதற்கு அவர் எத்தனை வல்லவராயிருக்கிறார். ஒன்றுமே இல்லாத இடத்திலே எலும்புகளையே உருவாக்குகின்ற ஆண்டவர் எலும்பிலிருந்து உயிரடை செய்ய முடியாதா? உயிர் தேடச் செய்கின்ற ஆண்டவராய் கடவுள் இருக்கிறார். சரி, இதை படிக்கின்ற போது நமக்கு உடனடியாக அப்போ கல்லறையில் இருக்கின்ற எலும்புகளை குறித்து சொல்லுகிறதா? இல்லை. முன்பு சொன்னது போல நம்பிக்கையற்ற நிலையிலே வாழ்வதை விட செத்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் இனி நாங்கள் முழுமையான வாழ்வை காணப்போவதில்லை. கடவுளுடைய திருமுன்னிலையில் நாங்கள் வந்து நிற்கப் போவதில்லை என்கின்ற அந்த எண்ணம் வருகின்ற போது அந்த நிலையைத்தான் கல்லறையிலே இருக்கின்ற அந்த எலும்பு கூட்டுக்கு இணையாக தரிசனமாக எசேக்கியேல் காண்பதாக இந்த திருமறை பகுதி உணர்த்துகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாது. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். முந்தின சீரை விட இந்தின ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும். நம்பிக்கையை மாத்திரம் பற்றிக்கொள் என்று சொல்லி அந்த சிறையிருப்பில் இருந்த யூத மக்களை நம்பிக்கை கூட்டினார். தற்கொலை பண்ணிக்காதரா, அவசரப்பட்டு உன் வாழ்வை அழித்து கொள்ளாதே, பொறுமையாயிரு, உன் நாடு மீண்டுமாக வாழ்க்கைப்படும். உன்னை நான் திரும்பி கொண்டு போய் இஸ்ரேல் நாட்டில் சேர்ப்பேன். ஏன்னா ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் சாராவுக்கும் ரெபேக்காவுக்கும் யாக்கோவின் மனைவிக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் அதை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன் என்று அந்த நம்பிக்கையை ஊட்டுகின்ற செய்தி. விடுவிக்கும் ஆவியானவர் ஆண்டவர் நம்மை விடுவித்து வாழ்வுக்குள்ளாக வழிநடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். தண்ணீர்களின் மீது அசைவாடுகின்ற கடவுள் ஆவியானவர். கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற போது அவருடைய இரத்தம் வழிகிறது. அங்கே கடவுளுடைய ஆவி நமக்காக பரிந்து மன்றாடுகின்றவராய் வெளிப்படுகிறார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொட்டுகின்ற ஒவ்வொரு இரத்தத்தின் துளிகளும் நமக்காய் பரிந்து மன்றாடுகின்றது. அதனால்தான் யோவான் சொல்கிறார், தண்ணீர், இரத்தம், ஆவி இவை மூன்றும் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. தண்ணீரிலே மூழ்கினவன், இரத்தத்தை பானம் பண்ணினவர், கடவுளின் ஆவியை பெற்றுக்கொண்டவர் என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பார். அல்லேலூயா. திருமுழுக்கிலே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், திருவிருந்தின் வழியாக கிறிஸ்துவிலே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், தூய ஆவியினாலே நிறைக்கப்பட்டவர்கள் என்றென்றைக்கும் வாழ்வார். ஆகவே வாழ்வர்களும் ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் கல்லறைக்குள்ளாக இருப்பதில்லை, சிறைப்பட்ட நிலையிலேயே இருப்பதில்லை, காலனி ஆதிக்கத்திற்குள்ளாகவே நம்மை அழிந்து போக செய்கின்றவர் அல்ல. ஆகவே கல்லறைகளை திறந்து உயிர்ப்பிக்கின்ற வல்லமையுடையவர் ஆண்டவர். சிறைப்படுத்தப்பட்ட நாட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்குகின்ற ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை அனுப்புகிறார். எதற்கு? நம்பிக்கையிலே உறுதியாயிரு. உனக்கான நேரம் வரும்போது உனக்கான விடுதலையும் வாழ்வும் வந்தே தீரும். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நீ உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். எத்தனாவது நாள்? எத்தனாவது நாள்? சொல்லுங்க.
40 நாள் அளவுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். 40வது நாள் அல்ல, 40 நாள் அளவும் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஒன்று, அவருடைய ஆவி எப்போது வெளிப்பட்டது? திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற போது பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார்னு இருக்கும். ஆனால் இங்கே யோவான் எழுதிய போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாம் உயிர்த்தெழுந்த அதே நாளின் மாலை வேளையிலே தம்முடைய சீடர்களை சந்திக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை யார் மேலே ஊதினார்? தம்முடைய சீடர்கள் மேலே ஊதினார். தம்முடைய சீடர்கள் மீது தம்முடைய ஆவியை ஊதி அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம்? யோவான் என்ன சொல்றாரு? நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருக்கு அது மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னிக்கலையோ அது அவருக்கு மன்னிக்கப்படாது. மன்னிக்கின்ற அதிகாரத்தை சீடர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் வழியாக முதலாவது கொடுக்கின்றார். ஆகவே மன்னிக்கின்ற ஆற்றலை அளிக்கின்ற ஆண்டவர். எதையெல்லாம் மன்னிக்கலாம், எதையெல்லாம் மன்னிக்கக்கூடாது? எல்லாவற்றையும் மன்னித்து விடலாமா? பற்றுறுதி இருக்க வேண்டும். நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கின்ற போது நாம் கிறிஸ்துவின் மனநிலையோடு நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் மன்னிக்க முடியுமா? எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து கடந்து போக முடியுமா? மறந்து போகலாமா? இந்த நாட்டை சீர்கெடுத்து கொண்டே இருப்பார்கள். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர்களுக்கே ஓட்டு போடுவோமா? போடுமா? இந்த நாடு நல்லா இருக்குன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். அப்போது தவறு செய்தவனை என்ன பண்ணுறோம்? நாம் குத்துற ஓட்டு தவறு செய்தவனுக்கு தண்டனை. ஆமாம் தானே? ஆகவே எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் மன்னிக்க முடியாது, மன்னிக்க கூடாது. எல்லை மீறி மனம் திரும்பவே கூடாது என்று நினைத்து கொண்டு தவறிலே ஊறி போயிருக்கிறவனை கடவுளே என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்க மாட்டார். மனம் திரும்பவர்களுக்கு தான் மன்னிப்பு. அப்போது தண்ணீரிலே நாம் மூழ்க வேண்டுமானால் நாம் முதலாவது எதை அணிந்து கொள்ள வேண்டாம்? மனம் திரும்புதலை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 3ஆம் பிரிவு 17ஆம் வசனத்திலே வசனம் இப்படி சொல்லுது: இறையரசு நெருங்கி வந்து விட்டது, நீங்கள் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பிவிட்டாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். மனம் திரும்புதல் ஏற்பட்ட உடனே கடவுளுடைய ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படுகிறார். திருமுழுக்கிலே ஆண்டவர் இயேசுவின் மீது கடவுளின் ஆவியானவர் இறங்கினார். தண்ணீரில் மூழ்குகின்ற போதே கடவுளின் ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படுகின்றார். அப்பொழுதே அவருடைய அமைதி நம்மை நிறைக்கிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழக்கமாக சீடர்கள் பயப்படுகின்ற போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? பயப்படாதீர்கள், நான் தான். அவர் சொல்லுவார்ல. இந்த இடத்துல என்ன சொல்ல ஆண்டவர்? பயப்படாதீர்கள், நான் தான்னு சொல்லலை. அவர் வந்து நின்றார். சீடர்கள் பயப்படுகிறார்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாங்க என்றார். உடனே அவர்கள் அமைதியை பெற்றுக்கொண்டார்கள். ஆக கடவுளின் ஆவியானவர் அமைதி அருளுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவிலே முழு நிறைவாய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தந்தையையும் தூய ஆவியையும் உள்ளே ஒருங்கே அமைந்தவராய் இருக்கின்றார். அவரே மும்மை கடவுளாய் அங்கே இடத்திலே இருக்கிறார். தம்முடைய மூச்சு காற்றை சீடர்கள் மேல் ஊதின உடனே அவருக்குள்ளாக தூயாவின் வல்லமை இறங்குகிறது. அப்போ திருமுழுக்கிலே நாம் இணைகின்ற போது
மனம் திரும்பி திருமுழுக்கிலே இணைகின்ற போது தூய ஆவியானவர் நம்மீது இறங்குகிறார். திருவிருந்திலே நாம் பங்கேற்கின்ற போது இந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, நான் தொடர்ந்து என்னுடைய பாவத்திலே நிற்கக்கூடாது என்கின்ற உணர்வு எனக்குள்ளாக வருகின்ற போது கடவுளின் ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படுகிறார். அவருடைய இரத்தம் நமக்குள்ளாக திருவிருந்தாக உள்ளே செல்கிற போது ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் நிறைக்கின்றார். இது எல்லாவற்றுக்கும் மீது தூய் ஆவியானவர் நம்மீது அசைவாடுகின்றவராய் ஆட்கொள்கின்ற போது நமக்கு முழு நிறைவான வாழ்வு உண்டாகிறது. எபிரேய மொழியிலே ஷாலோம் என்பதற்கு முழு நிறை வாழ்வு. நம்ம ஆங்கிலத்திலே பீஸ் என்று சொல்லுவோம், தமிழிலே சமஸ்கிருதத்திலே சமாதானம் சாந்தி என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஷாலோம் என்பதற்கு முழு நிறைவான அமைதி. அங்கே எந்த குறையும் கிடையாது. உணவு குறைவு இருக்காது, உடை குறைவு இருக்காது, வாழ்வாதார பிரச்சனை இருக்காது, எல்லாவற்றுக்கும் மேலே யாருக்குமே இருக்காது. அதான் அங்கே எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கத்தக்கதான வாழ்வை அருளுகின்றவராய் கடவுளின் ஆவியானவர் செயலாற்றுகிறார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்து இயேசுவிலே வெளிப்படுகின்ற கடவுளின் வல்லமை. ஆகவே நம்பிக்கை ஊட்டுகின்ற கடவுள், விடுவிக்கின்ற ஆண்டவர், சிறையிருப்பை மாற்றுகின்ற ஆண்டவர், நம்பிக்கையின்மையிலிருந்து நம்மை நம்பிக்கைக்கு நேராக வழிநடத்தி வாழ்வின்மையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து வாழ்விலே நிலைத்திருக்க செய்கின்றவராய் ஆண்டவர் இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இதற்கு குறையற்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. மாசற்ற மனமுடையவராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுவரைக்கும் நம்மிடத்தில் பல குறைவுகள் இருக்கலாம். நம்முடைய விசுவாச குறைவுகள், தனி மனித வாழ்வில் இருக்கின்ற குறைவுகள், சகோதர அன்பில் இருக்கின்ற குறைவுகள் எல்லாவற்றையும் நாம் அகற்றி போட்டு ஒரு முழுமையை அணிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். 10 சீடர்கள் தான் அங்கே இருந்தார். இயேசு சீடர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் தான் இருக்கிறாங்க. யார் இல்லை? தோமாங்க இல்லை. இயேசு உயிர் தேர்ந்த நாளிலேயே தோமாங்க இல்லை. சரி, தோமாவின் வழியாக நமக்கு அருளப்படுகின்ற நற்செய்தி தான் என்பதை மாத்திரம் சிந்தித்து நிறைவு செய்வோம். இந்த நாடு சனாதனம் நிறைந்த நாடு. சாதியத்தினாலும் மதவெறியினாலும் கொண்டாடப்படுகின்ற நிலையிலே இந்த நாடு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ என்னை கண்டதனாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. இதை எழுத்தின்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். அதுதான் பற்றுறுதி. ஆண்டவர் இயேசு சொன்னதினாலே, திருமறையிலே எழுதப்பட்டிருப்பதினாலே நாம் காணாதிருந்தும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு பல ஊழியர்கள் இருக்கிறார்கள். யாரை பெரிய ஊழியக்காராக மதிக்கிறோம்? 2 விதமான ஊழியக்காரர்கள். இப்போ நீங்கள் போய் ஊழியக்காரத்தை கேட்குறீங்க, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, இயேசுவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பார்த்துருக்கீங்களா? நானே பார்த்ததில்லை. இப்போ நான் பார்த்ததில்லைன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? இளைய அவரெல்லாம் ஒரு ஐயரு, இவரே ஏசுனார இன்னும் பார்க்கல, இவரெல்லாம் ஒரு ஐயரா யோசிப்போம்ல. சரி, இன்னொரு தரப்பு ஊழியர்கள் இருக்கிறாங்க. நான் நள்ளிரவு வேலையிலே அப்படியே பூட்டின அறைக்குள்ளே இருந்தேன். அப்படியே ஒரு ஒளி வந்தது. இயேசுடைய முகத்தை பார்த்து குதிரை வந்துச்சு, யானை வந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுறான்? ஐயா மாதிரி ஊழியக்காரர் உலகத்திலே கிடையாது. ஏன்னா இயேசுவையே நேராக பார்த்தாரு. இயேசு அவருக்கு காப்பி போட்டு கொடுத்தாரு இல்லை?
நாட்டில் ஒரு அரசியல் ஓடுது. ஒரு மனிதனை 5 நிமிஷம்தான் வந்து பார்க்க முடியும். பிரபாகரன் என்கின்ற ஒரு போராளியை ஒரு நபர் எவ்வளோ நேரம் தான் பார்க்க முடியுமா? 5 நிமிஷம்தான் பார்க்க முடியும். இட்லி சுட்டு கொடுத்தாருன்றாங்க, அவங்க கறி வார்த்து கொடுத்தாருன்றாங்க. இல்லை, அப்படி பேசுகின்றது போல தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களே இருக்கிறாங்க. இயேசுநாதருக்கு தோசை சுட்டு கொடுத்தாரு, முருகலான நெய் தோசை இயேசுநாதரே அடுப்பு பற்ற வச்சு சுட்டு கொடுத்தாரு. அதுக்கு நல்ல சிக்கன் குருமா வச்சு கொடுத்தாரு. சொன்னால் நம்புவதற்கும் இங்கே ஒரு கூட்டம் இருக்குதான் செய்யுது. அப்போ தானே கண்டதுனாலே விசுவாசிக்கிறேன், காணாததுனால விசுவாசிக்கிறேன். நான் இயேசுவை முகமுகமாக பார்த்தேன்னு சொல்லுகின்ற ஊழியக்காரனை இயேசுவாகவே பார்க்கின்ற மனநிலையுடைய அறிவு மந்தமான விசுவாசிகள் இங்கே இருக்கிறார். இயேசுவை யாரும் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது. வரலாற்று மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இயேசுவை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைகள் தான் அவர் வார்த்தையாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை உடையவளாக இருக்கிறார். அதனால தான் யோவான் எழுதி முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு? இயேசு செய்த அற்புதங்கள் எண்ணற்றவைகள் இருக்கின்றன, அவைகள் எல்லாம் எழுதினால் இந்த வானம் கொள்ளாது. அப்போ எதுக்கையா இதை எழுதணும் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? இயேசுவே மீட்பர் மெசியா என்று நாம் நம்புவதற்காக இதை என்ன பண்ணிக்கிறாரு, எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை நம்பி நான் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்காம அவர் என்னெல்லாம் அற்புதம் செஞ்சாருன்னு கண்டுபிடிச்சி தான் அவர் ஏற்றுக்கணும். நாம் இயேசுக்கு விசுவாசியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் விசுவாசியே கிடையாது. ஆகவே கதை விடுகின்ற ஊழியக்காரர்களை நம்பாதீங்க. கடவுளை மாத்திரமே திருவசனத்தின் வழியாக நம்புங்க என்பதற்காக அது எழுதப்பட்டிருந்தது. சரி, இந்த நாட்டில் இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு இன்னொரு செய்தியும் இருக்குது. பார்த்தால் தீட்டு, தொட்டாலே தீட்டு என்று சொல்லுகின்ற மனநிலையுடைய மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். இந்த நிலையிலே இருந்து பார்க்கின்ற போது பார்க்கவே கூடாது. ஒரு சாதிக்காரனை இன்னொரு சாதிக்காரனா பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பிராமணனை சத்திரியன் 33 மீட்டர் தூரத்திலிருந்து தான் பார்க்கணும். சத்திரியனை வைசியன் 33 மீட்டர் தூரத்திலிருந்து தான் பார்க்கணும். அதன் பிறகு சூத்திரன் 33 மீட்டர்லேருந்து தான் பார்க்கணும். கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே தீட்டு. உன்னுடைய சுவாசம் மேலே படக்கூடாது. பட்டாக நானும் தீட்டாயிடும், அவ்வளோ தீட்டானவன் என்று சொல்லுகின்ற இந்த சமுதாயத்திலே ஆண்டவர் தோமாவை பார்த்து, நீ வந்து என் விரல்களை தொட்டுப்பார், என் காயங்களிலே உன் கைகளை வைத்துப்பார். இன்னைக்கு சாட்சியங்கள் தேடுகின்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எதற்கு எடுத்தாலும் விட்னஸ் இருக்கா? சிசிடிவி வச்சு நம்முடைய மனச்சான்றின்படி நாம் ஒழுக்கமாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்காமல் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு சுற்றி முற்றி வந்து என்ன பார்த்துனுங்கிறான். அன்றைக்கி உள்ள ஒரு இடத்துக்கு போன உடனே சிசிடிவி கேமரா இருக்குதா, யாராவது நம்மளை பார்க்குறாங்களா இல்லையா என்று கவனித்த பிறகு தான் அடுத்த வேலை என்ன பண்ணுறான் செய்கின்ற அளவிற்கு நாம் தவறுகளிலே ஊறி போயிருக்கிறோம். இதை செய்தால் தவறு, இதை பார்த்தால் தவறு, எனவே இதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த மனசாட்சியின்படி வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கு குறைவு. என்னை யாராவது கண்காணிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அலர்ட். மனிதர்களுக்கு அஞ்சுவது கிடையாது. ஆக சாட்சியங்களை கண்டு பயப்படுகின்ற, சாட்சியங்களுக்காகவே வந்து வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற உலகத்திலே இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் சொல்லுது, சாட்சியங்களை தேடாது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க, வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க. அடையாளங்களை தேடுகின்றவையா அல்ல, வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாய்
இருங்கள் என்று சொல்லி தோமாவின் வழியாக ஒரு நற்செய்தியை நமக்கு அருகிறார். ஆனால் இந்த சாட்சியம் தேடும் உலகிலே ஒருவேளை நிறைய கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. எனக்கே செய்தி அனுப்புவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எந்த நற்செய்தி எடுத்தாலும் இயேசு உயிர் தெழுந்ததை சீடர்கள் யாரும் பார்க்கல. உயிர் தெழுந்ததா கல் புரட்டப்பட்டிருந்துச்சு. கல் புரட்டிருந்தாக்கா உடனே இயேசு நான் உயிர் தெழுந்தாரா? தூதன் வந்து சொல்கிறான், அவர் உங்களுக்கு முன்னாலே கல்யாணம் இருக்கு சொல்லிட்டாக்க உடனே உயிர் தெழுந்துட்டாரா என்று கேள்வி கேட்கிறார். எதை வைத்து அப்போ இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லுவது என்ற கேள்வியை கம்யூனிசவாதிகளும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான மத காழ்ப்புணர்ச்சியுடையவர்களும் கேள்வி எழுப்புகிறார். அப்படி சாட்சியங்களை தேடுகின்ற உலகத்திற்கும் ஒரு நற்செய்தி இங்கே இருக்கிறது. அந்த சாட்சியத்தை கொடுத்த தோமா இந்த நாட்டில் தான் என்ன பண்ணார்? சபையே நிறுவினார். அல்லேலூயா. உனக்கு தேவை சாட்சி தானே, நான் தானே அந்த விழாவில் கையை போட்டேன், நான் சொல்கிறேன் கட்டை ஆலயத்தை என்று சொல்லி இந்த மண்ணிலே திருச்சபையை நிறுவினார். ஆகவே சாட்சியங்களை தேடுகின்ற இந்த உலகத்தின் மக்களுக்காக சாட்சியங்களோடு ஆண்டவரை வழிபடுவதற்கும் நமக்கு ஆண்டவர் இந்த திருமறையிலே செய்தியை வைத்திருக்கிறார். சாட்சியங்களே இல்லை, அடையாளம் இல்லை, தேடாத, கவலைப்படாத, என் வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து, நான் தான் அந்த வசனம், நான் விடுவிக்கின்றவராய் இருக்கிறேன், வாழ்வு அருளுகின்றவராய் இருக்கிறேன், நம்பிக்கை அற்ற உனக்கு நம்பிக்கையாய் இருக்கிறேன், எதை குறித்து கவலைப்படாதீர்கள், உள்ளம் கலங்காதீர்கள் என்று நம்பிக்கையை ஊட்டின ஆண்டவர் இன்று நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. நம் நடுவிலே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளாக வந்திருக்கிறார், நமக்கு அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். இருக்கிற அதிகாரத்தில் மிகப்பெரிய அதிகாரம் மற்றவர்களை மன்னிப்பது தான். உனக்கு எதிராக துன்புறுத்துகிறவங்க என்ன பண்ண? மன்னி. எப்போ மன்னினா? மனம் திரும்பினா மன்னிச்சு விடு. மனம் திரும்பினா விட்டுறேன், கொஞ்ச நாள் கட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மன்னன் திரும்பவே விருப்பம் இல்லாதவன் அவன் தன்னுடைய பாவத்திலே அழிந்து போவதையும் ஆண்டவர் அனுமதிப்பார். இது இந்த சமூகத்தினுடைய அரசியலுக்கு பொருத்தமான ஒரு நற்செய்தியாகவும் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஆண்டவர் அருளுகின்ற வாக்குறுதி, உங்களுக்கு அமைதி குறித்தாகுங்க. அல்லேலூயா. பாவத்தை விட்டொழியுங்கள், மனம் திரும்புங்கள், தண்ணீரிலே உங்களை இணைத்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள், திருவிருந்திலே பங்கெடுப்பதின் வழியாக கிறிஸ்துவினுடைய காயங்களை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய ஆவியானவரை உங்கள் மீது இறங்கும்படியாக நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது வாழ்வு நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொண்டவர்களாக, முழுமையான மனமாற்றம் உடையவர்களாக, தூய்மையான உள்ளம் உடையவர்களாக, முழுமையான பற்றுறுதி உடையவர்களாக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கடவுள் அருளுகின்ற மெய்யான ஆசீர்வாதம் அருள்வார்கள் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் சமூக வாழ்விலும் நிறைந்து பெருகி நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் வழிநடத்தி காப்பதாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதம் ஊற்றாயிருக்கிறீர்கள் அன்பின் கடவுளே. இந்த நல்ல நாளிலும் உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களை நிறைத்திருக்கிறீர், எங்களுடைய பற்றுறுதி குறைவுகளை அகற்றியிருக்கிறீர். உடைய வார்த்தைகளின் வழியாக உண்மை நாங்கள் கிட்டி சேரவும், உண்மை நாங்கள் அணிந்து கொள்ளவும், உண்மையிலே நாங்கள் எங்களை ஒழித்துக் கொள்ளவும் ஆண்டவர் இப்பொழுது உம்முடைய தூய ஆவியாளர் வழியாக எங்களுக்கு உம்முடைய ஆலோசனைகளை வழங்கினபடினால் நன்றி படைக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளும், எங்களுடைய குறைவுகளை கலைந்தருளும், எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து உங்களுடைய இரக்கங்களின்படியே எங்களை நீர் அரவணைத்துக் கொள்ள வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். இப்பொழுது இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற மக்கள், இந்த அருள்களை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய நிறைவான அமைதி குடிகொள்ள வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். எங்களுடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் அகற்றியவர்கள், எங்களை பாவங்கள தூய்மைப்படுத்தியவர்கள், உங்களுடைய மெய்யான அமைதியினாலே எங்களை நிறைத்தவர்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு
உம்மிடத்தில் எங்களை நாம் ஒப்புவிக்கிறோம். உடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆரோக்கியக்கும் ஒப்புவிக்கிறோம். உடைய மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். பரலோகத்திற்கு பிதாவே, உடைய நாமம் கஷ்டப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எடுத்தார். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமைந்து எதிர்க்கிறது. ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தைக்கும் முடிவிலே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாய் கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் பெருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமை உள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. இன்று வெறும் எல்லா காலம் நம் மனிதர்களும் ஈடுத்திருந்த வேலைக்கு காப்பதாக. ஆமென்.